ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரெசிபி வீடியோ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்துட்டு நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு 50 grams ஆஃப் நெத்திலி கருவாடு, அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் போலியே நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கேன். அது போக ஒரு தக்காளி, ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா. ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸு. ஸோ வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு இதில் வந்து நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு 2 டீஸ்பூன். அது போக 10-15 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா. இதில் வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நல்லா தக்காளியை போட்டுட்டு இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா குழஞ்சு வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள், அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கணும். ஏன்னா அந்த பச்சை வடை ஃபுல்லாக போனதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு நம்ம கருவாடு ஆட் பண்ணணும். சில கருவாடு ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அதனால தான் சப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த 50 கிராம் நெத்திலி கருவாடை வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 minutes கடைசி